சென்னையில் உள்ள கூவம் நதியை சீரமைக்க தமிழக சிங்கப்பூர் நிறுவனங்களிடையே இன்று ஒப்பந்தம் கையெழுத்தானது. சென்னை இந்தியாவின் 4வது பெரிய நகரம். கூவம், பக்கிங்காம், அடையாறு கரைகளில் வாழ்பவர்கள் நாம். நம் வசிப்பிடத்தின் பெயர் சேரி. உழைப்பை மட்டுமே சொத்தாக கொண்ட அன்னாட காட்சிகள் நாம். வறுமை கோட்டுக்கு கீழே வாழும் உழைக்கும் மக்கள். நம்மில் பெரும்பாலானோர் காலம் காலமாக ஒடுக்கப்பட்ட தலித்துகள், முஸ்லிம்கள், பிற்படுத்தப்பட்டோர். கடந்த நூற்றாண்டில் நம் கண்முன்னே இந்நகரம் கண்ட வளர்ச்சி. மற்றவர்கள் மூக்கை பொத்திக் கொண்டு கடந்து செல்லும் சென்னையின் கூவம் நதி. சூளைமேடு பாலத்தின் பக்கத்தில் கூவ கரையோரம் தான் நாம் பல ஆண்டுகளாய் வாழ்ந்து வந்தோம். ஏதோ பாலாறும் தேனாரும் பாயப்போவது போல் நம் சேரிக்கு மு.க. ஸ்டாலின் நகர் என்று பெயர் வைத்தோம். ஆனால் நவம்பர் 18, 2009 அன்று சில அரசு அதிகாரிகள் வந்தார்கள். கால்வாயோர ஆக்கிரமிப்பாளர்கள் நீங்கள், உங்களுக்கு கல்வீடு தருகிறோம் என்று சொல்லி டோக்கன் கொடுத்தார்கள். கல்வீடு எங்கே இருக்கு, சென்னைக்குள் இருக்கா என்று எந்த கேள்வியும் கேட்கவில்லை நாம். நம்மில் சிலருக்கு மட்டும்தான் டோக்கனும் கிடைத்தது. அடுத்த நாள் நவம்பர் 19 அன்று வருவாய்த்துறை அதிகாரிகள் போலீஸ் படையோடு புல்டோசரோடு அங்கு வந்து டோக்கன் இருப்பவர்கள் கண்ணகி நகருக்கு போங்க என்றார்கள். நாம் அவசரமாக வீடுகளை காலி செய்து கொண்டிருக்கும் போதே அவர்கள் நம் வீடுகளை இடிக்க தொடங்கிவிட்டார்கள். அப்போது சென்னை மாவட்ட கலெக்டர் சோபனா அவர்கள் அங்கு வந்தார். நம்மை காப்பாற்றத்தான் வந்திருக்கிறார் என்று அவரிடம் ஓடினோம். நம்முடைய வாழ்க்கை பறிபோவதைக் கண்டு கூச்சலும் குழப்பமுமாக நாம் கொந்தளித்து கிடந்தோம். ஆனால் நம்முடைய கண்ணீரும் கதறலும் அவர் காதுகளுக்கு கேட்கவில்லை. அலட்சியமாக வந்து வீடுகள் இடிபடுவதை பார்த்துவிட்டு நாம் கெஞ்சுவதையும் அழுவதையும் கொஞ்சமும் மதிக்காமல் அங்கிருந்து காரில் ஏறி போய்விட்டார். கோபமாக பேசிக்கொண்டு தங்களுடைய பொருட்களை எடுக்க போன இளைஞர்களை மாட்டை அடிப்பது போல் அடித்து விரட்டியது போலீஸ் படை. யாருக்காக அரசாங்கம் நம்மை ஏறி மிதிக்கின்றது? நாம் சிந்தும் கண்ணீருக்கு யார் காரணம்? ஆயிரத்து 1990க்கு பிறகு ஸ்ரீபெரும்புதூரிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் ஹுண்டாய், நோக்கியோ, மோட்டரெல்லோ, ரொனால்ட் நிசான் போன்ற வெளிநாட்டு கம்பெனிகள் வந்தன. இவர்களுக்கு மானியம் கொடுத்து தொழிலாளர் சட்டங்களை ரத்து செய்து பல சலுகைகளை செய்து கொடுத்தது அரசு. இங்கு உற்பத்தியாகும் பொருட்களை துறைமுகம் வழியாகத்தான் ஏற்றுமதி செய்கிறார்கள். துறைமுகத்திற்கு பொருட்களை வேகமாக கொண்டு செல்வதன் மூலம் அவர்களின் லாபத்தை பெருக்குவதற்காக
மதுரவாயிலிருந்து துறைமுகம் வரை ஒரு மேம்பாலம் கட்ட திட்டம் போட்டார்கள். அந்த பாலத்தில் லாரிகளும் கார்களும் மட்டும் தான் போக முடியும். கவர்மெண்ட் பஸ்கள் போக அனுமதி கிடையாது. இந்த திட்டத்திற்கான செலவு சுமார் 2000 கோடி ரூபாய். முதலில் பூந்தமல்லி நெடுஞ்சாலை வழியாக 9 கிலோமீட்டர் தூரத்தில் பாலம் கட்டலாம் என்று திட்டம் போட்டார்கள். ஆனால் அந்த வழியில் அரசியல் கட்டிடங்களும் பெரும் பணக்காரர்களின் ஹோட்டல்களும் தியேட்டர்களும் உள்ளதால் அவர்களை பாதிக்காத வண்ணம் வேறொரு வழியை தேர்ந்தெடுத்தார்கள். அதுதான் நமது குடிசைகள் இருக்கிற கோவா கரையோரம். பாலத்தின் நீளத்தை 19 கிலோமீட்டராக மாற்றினார்கள். இதன் வழியாக பாலம் கட்டினால் நம்முடைய 12,000 குடிசைகள் இடிக்கப்படும். 12,000 குடும்பங்கள் நடுத்தெருவில் நிறுத்தப்படும். கேள்வி கேட்க நாதியற்ற கூட்டமாக நாம் இருப்பதனால் நம் சேரிகளின் மீது இந்த பாலத்தை கட்டச் சொன்னதே தமிழக அரசுதானாம். இந்த உண்மைகள் பிப்ரவரி 10, 2010 அன்று வெளியான இந்தியா டுடே வார இதழில் உள்நாட்டு அகதிகள் என்ற தலைப்பில் செய்தியாக வந்துள்ளன. இந்த கொலைக்கார பாலத்திற்காக இடிக்கப்பட்ட சேரிகளில் ஒன்றுதான் மு.க. ஸ்டாலின் நகர். சில மணி நேரங்களுக்கு முன் வீட்டில் வாழ்ந்தவர்கள் இப்போது ரோட்டோரம். எல்லாமே அச்சுன்னு போச்சு. ஒரு தண்ணி கூட 4 ரூபாவா? ஒரு தண்ணி கூட 4 ரூபாவா? அது என்னத்தா போய் வாங்குவீங்க? அங்க போய் சம்பாதிக்க கூட முடியாதான். 10 ரூபாய் கூட வேலை வெட்டி இல்லை, ஏரியாவுக்கு அனுப்புறாங்க. அங்க வந்து எப்படி சம்பாதிச்சுன்னு யார் போய் இப்ப நடத்துவாங்க? குப்பைகள் போல லாரியில் ஏற்றி நம்மை எங்கே கொண்டு போகிறார்கள்? இந்த லாரி போய் சேரும் இடத்தில் நம் வாழ்க்கை என்ன ஆகப் போகின்றது? தாம்பரத்தை அடுத்துள்ள பெருங்களத்தூர் பேரூராட்சி, கிஷ்கிந்தா போகும் சாலை, 2 பக்கமும் பச்சை நிறம் படர்ந்த திறந்தவெளி காடு, பின்புறம் மலைகள், நடுவில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் 106 குடிசைகள். அதுதான் கன்னடபாளையம். நந்தம்பாக்கம் அடையாறு ஆற்றோரம் வலது பக்கம் உள்ள எம்ஜிஆர் நகர் விரிவு குடிசை பகுதிகளில் 27 ஆண்டுகளாக வாழ்ந்து வந்தோம். ஜூன் 15, 2009 அன்று திடீரென்று தீப்பிடித்தது. நம் குடிசைகள் எரிந்து சாம்பலாயின. நம் குடிசைகள் இருந்த இடத்தில் அடையாறு போரூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே வரப்போகுதாம். எரிந்து போன வீடுகளுக்கு மாற்றாக இந்த பொட்டல் காட்டில் 1 சென்ட் நிலம் கொடுத்து ஆடு மாடுகளைப் போல நம்மை அடைத்திருக்கிறார்கள். 4 நாட்களுக்கு ஒரு முறை 1 லாரி தண்ணீர். 2010 ஜனவரி வரை அதை ஊற்றி வைப்பதற்கு டாங்கும் கிடையாது. 2 கிலோமீட்டர் நடந்து போய் எருமையூரில் இருந்து தண்ணீர் எடுத்து வருகிறோம். பஸ் ஸ்டாப் கிடையாது, போதிய பஸ் வசதி கிடையாது, ஷேர் ஆட்டோக்களும் கிடையாது. நம்முடைய பிள்ளைகள் படிப்பதற்காக 3 பஸ் பிடித்து பரங்கிமலையில் உள்ள கண்டோன்மெண்ட் பள்ளிக்கு போக வேண்டும். இதனாலேயே நிறைய குழந்தைகள் பள்ளிக்கு போவதை நிறுத்திவிட்டார்கள். கழிவறை வசதியும் கிடையாது. இன்று வரை மின்சார வசதி செய்து தரப்படவில்லை. இருட்டில் தான் கிடக்கிறோம். 1 வருஷம் பொறுத்துக்குங்க, கரண்ட் கொடுத்துடுறோம் என்று சொல்கிறார் காஞ்சிபுரம் கலெக்டர் சந்தோஷ் மிஸ்ரா. அரசாங்கமே வழங்கிய இந்த இடமும் நீர்பிடிப்பு பகுதிதான். பாம்புகளும் பூச்சிகளும் வருகின்றன. வெயில் காலத்தில் நம் குடிசைகள் எரிகின்றன. மழைக்காலத்தில் நம் குடிசைகள் நீரில் மிதக்கின்றன. அருகில் உள்ள முடிச்சூர் ஆந்திரா ஸ்கூலில் தஞ்சமடைந்தோம். மழைக்காலம் முடியும் வரை அதுதான் நிலைமை. குழந்தை சின்ன சின்ன குழந்தைங்களாம் இருக்கு. வச்சுட்டு ஒன்று நைட்ல வந்து பயந்து பயந்து படுக்க வேண்டியது. தண்ணி வசதி பஸ் வந்து எங்களுக்கெல்லாம் ஸ்டாப் கூட கிடையாது. வழக்கட்டாயம் மறிச்சுதான் பஸ் ஏறுறோம். அவ்வளவுதான் சார், வேற எந்த அடிப்படை வசதியும் கிடையாது. நந்தமரத்துல வந்து ஒரு 27 வருஷமா 27 வருஷமா இருந்துட்டு திடீர்னு தீ பிடிக்கவா வந்து இங்க 108 வீடு சார் பட்டா எது இன்னும் கொடுக்கல. ஒன்றும் கொடுக்கலாம். வன்னியரா, தலிதா,
எஸ்சியா? எத்தனை பேர் எஸ்சி? எல்லாமே எஸ்சி தான். எல்லாமே மதுரை தான். வத்தலகுண்டை திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட், நிலக்கோட்டை தாலுகா வத்தலகுண்டை. அங்கிருந்து தான் வந்துருக்கீங்க. எத்தனை வருஷம் ஆச்சு மெட்ராஸ் வந்து? மெட்ராஸ் வந்து 30 வருஷம் இருக்கு. முதல்ல வந்து இங்க மெட்ராஸுக்கு பழக்க வந்தது நான் 30-35 வருஷம் சேப்பகத்துல இருந்தேன். அங்க இருந்து காலி பண்ணிதான் இங்க வந்து ஒரு 27 வருஷம் இருக்கு. அடையார் போரூர் எக்ஸ்பிரஸ் ஹைவேக்காக நம் வாழ்க்கை நாசமாக்கப்பட்டு நாம் நாடோடிகள் ஆக்கப்பட்டோம். குடிசைகள், ஆக்கிரமிப்புகள் என்று கூச்சலிடுகின்றது அரசாங்கம். அகற்றச் சொல்லி உத்தரவு போடுகின்றது நீதிமன்றம். ஆனால் அதே கூவாற்றின் கழுத்தை நெரித்து கட்டப்பட்டுள்ள பறக்கும் ரயில் நிலையங்கள், எங்கே கால்வாய் இருக்கிறது? இது நீர்நிலை ஆக்கிரமிப்பு இல்லையா? தினத்தந்தியில் வந்த செய்தி, 2013க்குள் குடிசையில்லா நகரமாக சென்னையை மாற்றுவோம். இதற்காக மத்திய அரசு சுமார் 210 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது என்றார் மேயர் சுப்பிரமணியம். குடிசை மாற்று வாரிய அமைச்சர் சுபதங்கவேலனும் இதையே சட்டசபையில் சொன்னார். அதே நேரத்தில் மிச்ச மீதி இருக்கும் நம்முடைய குடிசை பகுதிகள் எரிந்து நாசமாய் போனது. புதுப்பேட்டை லாங்ஸ் கார்டன் தீ விபத்து, 100 குடிசைகள் எரிந்தன. அடையாறு ஆற்றங்கரையில் தொடர் தீ, 20 குடிசைகள் சாம்பல். வியாசார்பாடி தீ விபத்து, 100 குடிசைகள் எரிந்து சாம்பல். சேப்பாக்கத்தில் தீ விபத்து, 25 குடிசைகள் சாம்பல். போரூர் தீ விபத்து, 60 குடிசைகள் எரிந்து சாம்பல். புளியந்தோப்பு BS மூர்த்தி நகர், 150 குடிசைகள் சாம்பல். கொருக்குப்பேட்டை JJ நகர், 70 குடிசைகள் நாசம், 5 பேர் தீயில் கருகி பலி. பெரம்பூர் தீ விபத்து, 13 குடிசைகள் சாம்பல். ஊனமுற்றோர் உடல் கருகி பலி. வண்ணாரப்பேட்டையில் தீ, 8 குடிசை எரிந்து சாம்பல். தேனாம்பேட்டையில் தீ விபத்து, 15 குடிசைகள் எரிந்து சாம்பல். திருவெற்றியூரில் தீ விபத்து, 166 குடிசைகள் எரிந்து சாம்பல். ஆதம்பாக்கத்தில் 15 குடிசைகள் எரிந்து சாம்பல். மேடவாக்கத்தில் சிலிண்டர் வெடித்து 72 குடிசைகள் சாம்பல். 2009ஆம் ஆண்டில் மட்டும் 22 சேரிகளில் 1328 குடிசைகள் எரிந்து சாம்பலாயின. இப்படி ஒவ்வொரு ஆண்டும் நம் குடிசைகள் எரிந்து நாம் வீதியில் நிற்பதை வேடிக்கை பார்த்த இந்த அரசாங்கம் இப்போது வந்து மாற்று இடம் தருகிறோம் என்று சொல்வது ஏன்? நம்மேல் அக்கறை கொண்டா, இல்லை வரிசையாக வரும் வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றவா? போரூர் ரெட்டேரியில் ஏரி புறம்போக்கில் 5000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வந்தன. எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாம மத்திய அரசோட உத்தரவோ மாநில அரசோட உத்தரவோன்றது எங்களுக்கு தெரியல. திடீர்னு வந்து 20 புல்டோசர் நிக்குது, 2000 போலீஸ் நிக்கிறாங்க. குடிநீருக்கு ஏரியை விட சொல்லி சட்டம் வந்துடுச்சு, இப்பவே நாங்க இந்த வீடுகளை இடிக்கிறோம் சொல்லிட்டு நாலா பக்கமும் புல்டோசர் வரும்போது நாங்களாம் அதிர்ச்சியில நின்றுட்டோம். ஏன் இடிக்கிறீங்க? நாங்க ஸ்டே ஆர்டர் வாங்கின இடமாச்சே, இடிக்கக்கூடிய ஏரியாலே ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்கள என்ன பண்றது, உடனே போலீஸ்ல போட்டு அடைச்சிட்டாங்க. உள்ள இருக்கிற பொருளுங்களை எடுத்துட்டு வர சொல்ல குழந்தைங்களை கவனிக்காம குழந்தை போய் தண்ணியில வந்து குழந்தை செத்து போகுது. வயசானவங்க தாண்டி வரும்போது விழுறாங்க, செத்து போறாங்க. ஒரு பூகம்பத்துல என்ன நிலைமை ஏற்படுமோ, ஒரு சுனாமில என்ன நிலைமை ஏற்படுமோ அதே மாதிரி நிலைமையில அதிர்ச்சி அடைந்து இருந்தவங்க இருந்த வரைக்கும் கரைக்கு வந்தாங்க. வேலைக்கு போனவங்க எல்லாம் நிறைய பேர் பொருள்களை எடுக்க முடியல. இடம் வாங்காம இன்னைக்கு 2000 குடும்பம் வாழ வசதி இல்லாம, உட்கார இடம் இல்லாத வசதி இல்லாம பிளாட்பாரத்துலயும் வள்ளுவர் கோட்டத்துலயும் காந்தி மண்டபத்திலயும் லோல்பட்டிலையும் திரிஞ்சுக்கின்னு பிச்சைக்காரங்க மாதிரி திரிஞ்சிட்டு இருக்காங்க. நிம்மதியா வாழ்ந்து இந்த ஜனங்க பிச்சைக்காரங்க மாதிரி இன்னைக்கு திரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. லைன்ல நின்று போலீஸ் அடிபட்டு செத்துட்டான் புருஷன், அந்த பொண்டாட்டி இன்னும் இடம் வாங்காம இருக்கிறா. நம்மை அடித்து துரத்திய அதே இடத்தில் பிரம்மாண்டமான 4 வழிச்சாலையும் பாலமும் கட்டப்பட்டுள்ளது. ராமச்சந்திராவுக்கு சொந்தமான பட்டா நலன் எப்படி ஆகும்? அதை எப்படி தண்ணியை மண்ணு கொட்டி மூடுவாங்க?